பும்பே பும்பே நாம் அடிக்கும் லூட்டு இங்கு தாளவில்லையே. வணக்கம், நான் உங்கள் மாது பாலாஜி பேசுகிறேன். மேரேஜ் மேட் இன் சலூன், இது கிரேசி மோகன் எழுதி கிரேசி கிரியேஷன்ஸ் தயாரித்த 3வது நாடகம். எங்களோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பிளே ட்ரம்ப் கார்டுன்னே சொல்லுவேன். 1982 இந்த நாடகத்தை நாங்கள் இனாகரேட் பண்ணோம். அந்த காலகட்டத்தில் ரொம்ப பாப்புலராக நிறைய ஜாம்பவான்ஸ்லாம் நாடகம் போட்டிருந்தாங்க. நாடக உலகம் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்த பீரியட். 200-250 சபா இருந்தது. ஸோ அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்த காலகட்டம். அப்போது நாங்கள் இந்த நாடகத்தை 82 தயாரிக்கிறோம். ரொம்ப பயமாக இருந்தது, இது ட்ராமா ஹிட் ஆகுமா ஹிட் ஆகாதா அப்படின்லாம். பட் இட் வாஸ் அ சூப்பர் டூப்பர் ஹிட். ஒரு புது ட்ரூப்புக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் ஒன்று நாடக உலகத்தில் எங்களுக்கு கொடுத்தது இந்த நாடகம். ஸோ அதுக்கப்புறம் நோ ட்ரைனிங் பேக். எங்கள் ட்ரூப்புக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் பிளேஸ். அதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் த ஃபுட்டிங் வி ஹேட், பிகாஸ் ஆஃப் மேரேஜ் மேட்னு சொல்லணும், அதனால் வந்த ஃபுட்டிங் எங்களுக்கு. ஸோ இந்த நாடகம் சூப்பர் ஹிட் ஆச்சு. 150 ஷோ கரகோஷமாக போயிருக்கு. அப்போது ஒரு நாளைக்கு கலைவாணரங்கத்தில் ஒரு ஃபுல் ஹவுஸ் இருக்கிற அன்னைக்கு கவிதாலயம் நடராஜன் அவர்களும் அனந்து சாரும் இந்த நாடகம் பார்க்கறதுக்கு வந்தாங்க. பிரமாதமாக அன்றைக்கி நாடகம் போச்சு. அவங்களும் பயங்கரமாக ரசித்தாங்க. உள்ளே வந்து கிரேசி மோகனை சந்தித்து ரொம்ப நல்லா இருந்தது, நான் பாலச்சந்திர சார்கிட்ட சொல்கிறேன் இந்த நாடகத்தை வந்து பார்க்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போனாங்க. போனவங்க ஒரு 2 நாள்லேயே ஃபோன் பண்ணி திரு நடராஜன் அவர்கள், பாலாஜி இந்த டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுங்க, நான் சார்கிட்ட கொடுக்குறேன், அவர் என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கோ வரட்டோன்னு. அப்போல்லாம் எப்படின்னா தினமும் நாடகம் நடக்கும். ஒரு மாதத்துக்கு 30 நாளில் 35 ஷோ 36 ஷோலாம் போடுவோம். அந்த மாதிரி காலகட்டம். ஸோ நான் எல்லா டேட்ஸும் அவருக்கு எழுதி கொடுத்தேன். அதில் ஒரு நாளைக்கு பாலச்சந்திர சார் நாடகத்துக்கு வந்தார். அவர் வந்த அன்றைக்கி அப்படி தான் நாடகம் ரொம்ப பிரமாதமாக போச்சு. ரொம்ப அவரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். தென் உள்ளே வந்து மோகனுக்கு கை குலுக்கிட்டு, நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு எங்கள் ஆஃபீஸ்க்கு வர, நான் அவங்க கூட பேசணும் அப்படின்னார். தென் ஹீ லெஃப்ட். எங்கள் எல்லாருக்கும் ஒரே டென்ஷன், என்ன சொல்ல போகிறார் ஏது சொல்ல போகிறார் அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு அவர் மோகனை கூப்பிட்டு, இந்த நாடகத்தை நான் வந்து படமாக பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், நீ கலைவசனம் எழுதுறதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக சார், என்ன சார் கரும்பு திட்டு கூலியா, டெஃபினட்டாக ஐம் ரெடி அப்படின்னா. அப்போ சரி, நான் நடராஜத்தை சொல்கிறேன், அதுக்கு வேணுங்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் தயார் பண்ண சொல்கிறேன், நீ வந்து ஆஃபீஸுக்கு போகிறேன்னா வேலையை விட்டுற வேண்டாம், டெய்லி காத்தால எனக்கு எழுதி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடு, நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் வரி, நான் எடிட் பண்ணி நான் ஷூட் பண்ணிக்கிறேன், அதை பற்றி டோன்ட் பாதர் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஹீ ஃபார்ம்ட் அ ஸ்க்ரீன் பிளே அண்ட் கேவ் இட் டு மோகன். மோகன் அதை கதைவசனம் எழுதி அன்னன்னைக்கு கொண்டு போய் கொடுப்பான். அது ஷூட்டிங் நடக்கும். பாலச்சந்திரன் அதை எடிட் பண்ணி எடுத்துப்பார். இப்படி தான் போச்சு. படம் முடிஞ்சு எடுத்து படம் ரிலீஸ் ஆச்சு. இன்ஃபேக்ட் அந்த படத்துக்காக அவங்க ஒரு டாக்குமெண்ட்டும் தயாரிச்சிருந்தாங்க. தட் இஸ் கிரேசி மோகன் கதைவசனம் எழுதுறதுக்கு அண்ட் இந்த ரைட்ஸ் ஆஃப் மேரேஜ் மேட்னு சொல்லணும்னா அவங்க வாங்குற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஒன்று போட்டு அதுக்காக மோகன் கையெழுத்தும் போட்டு கொடுத்துருந்தாங்க அவங்கள்ட்ட. அதுக்குரிய பேமெண்ட் என்னவோ அது மோகனுக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இது அப்போ நடந்தது. இது நடந்து முடிச்சுட்டு படம் வந்து அவ்வளோ வசதியாக போகல, கொஞ்சம் சுமாராக தான் படம் போச்சு. அதாவது சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓகே அப்படிங்கிற மாதிரி போச்சு. அது என்ன காரணம்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. மோகனே சொல்லுவான், ஒரு படம் ஓடுறதுனா அது என்ன காரணம்னு சொல்ல முடியாது, வெற்றிக்கு வந்து நம்ம வந்து கிட்ட ரீசன் சொல்லிடலாம், தோல்விக்கு என்னத்தை ரீசன் கொடுக்க முடியும். ஸோ அது ஓடலை. இந்த மாதிரி காலகட்டத்தில் செப்டம்பர் 1983 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு, பொய்க்கால் குதிரை அப்படின்னு. ஒரு 1984 ஒரு மார்ச் ஏப்ரலில் ஒரு நாளைக்கு பாலச்சந்திர ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி, நாளைக்கு காலையில் உங்களை வந்து அவர் வீட்டில் வந்து பார்க்க சொன்னார் அப்படின்னு கிரேசி மோகனுக்கு ஒரு ஃபோன் வந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் மோகன் வந்து பாலச்சந்திர சார் விட்டு கிளம்பியிருந்தான். நானும் கூட வரேன்னு சொன்னேன். சரி, நான் அழைச்சி போனேன். எனக்கு ஒன்றும் கிடையாது, அப்போ ஒன்றும் நான் ஐ எம் நாட் இன்வால்வ் இன் எனி ஆஃப் தி ப்ரொசீடிங்ஸ், எனக்கு அதில் சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் பாலச்சந்தர் மாதிரி ஒரு கிரேட் டைரக்டர், அவரை பக்கத்துலேருந்து பார்க்குற ஒரு சின்ன ஆசை, அதுக்காக நான் அன்றைக்கி போயிருந்தேன். அங்கே போயிட்டு நான் பாட்டு குவைட்டாக உட்காந்துருந்தேன். 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ பாலச்சந்திர சொன்னால், தெரியல இது என்னத்தினால ஹிட் ஆகலன்னு தெரியல, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஏன்னா இந்த நாடகம் நடந்த இடத்துலலாம் அவ்வளோ பிரமாதமாக போயிருக்கு, ஏன் திரைப்படமாக வரும்போது ஜனங்க சிரிக்கலை அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல அது அப்படின்னு சொல்கிறேன். ப்ராபப்ளி அவரே சொல்கிறார், ப்ராபப்ளி நான் நினைக்கிறேன் அந்த நீ நம்பர் ஆஃப் ஒவ்வொரு சீனுக்கு நம்பர் ஆஃப் பேஜஸ் நீ நிறைய எழுதி கொடுத்த, 5 பேஜுக்கு வேணுங்கிற இடத்துல 15 பேஜ் 20 பேஜ் அந்த மாதிரிலாம் எழுதி கொடுத்த, ப்ராப்ளி நான் சரியாக எடிட் பண்ணலையோ, அதாவது நல்ல ஜூஸியான டைலாக்ஸ் விட்டுட்டேன்னா என்ன ரீசன் தெரியல, அதுதான் என்னால் ஒரு ரீசன் கொடுக்க முடியும்
அந்த எடிட்டிங்கில் தவறு நடந்திருக்கலாம் அப்படின்னா. அப்புறம் 2 பேரும் நல்லா கேஷுவலாக பேசியிருந்தாங்க. காஃபி கொடுத்தாரு, மோகன் சாப்பிட்டேன், நானும் சாப்பிட்டேன், பேசிகிட்டே இருந்தோம். அப்புறம் அவர் கேட்டார், ஏன் நீ அந்த ட்ராமாவை எப்போ போடுறதில்ல அப்புறம் மேரேஜ் மேடுன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டார். மோகன் சொன்னேன், இல்லை சார் நான் எப்படி போட முடியும், டாக்குமெண்ட் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன், இது வந்து உங்களுக்கு உரிமை கொடுக்குற மாதிரி, அப்படி இருக்கும்போது நாடகத்தை நான் எப்படி போட முடியும் அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே சிரிச்சார். மோகன் தோளில் கை போட்டார். என்ன மோகன், அந்த அந்த கரு இருக்கு இல்லையா, அந்த அந்த எழுத்துக்கு சொந்தக்காரன் நீ தான் தாய், அது உன்னுடைய குழந்தை. அந்த குழந்தைய ஒரு 6 மாதம் நான் எடுத்து வச்சு கொஞ்சிறேன், அவ்வளோதான். மற்றபடி அந்த எழுத்துக்கு சொந்தக்காரன் நீ தான். நீ என்னதான் எனக்கு ரைட்ஸ் கொடுத்தாலும், நான் அதை படமாக எடுத்தாலும், அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு உங்கள்கிட்ட தான் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். அதை யாரும் பறிச்சிட முடியாது. அது என்னவானாலும் அது வந்து நீ எப்படி வேணால் அதை உபயோகப்படுத்திக்கலாம், அது உன்னுடைய ரைட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ எனக்கோட பர்மிஷனுக்காக நீ வந்து வெயிட் பண்ணுற அப்படிங்கும்போது எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. ஐ வெட் டு சி எ பர்சன் லைக் யூ இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உனக்கு பர்மிஷன் தரேன், என்னோட ஓரல் பர்மிஷன் நான் கொடுக்குறேன், தாராளமாக நாளையிலே இந்த நாடகத்தை போடு, நீ வந்து ஸ்டாப் பண்ணாத, ரசிகர்களுக்கு அந்த நாடகம் போய் சேரணும் அப்படின்னு அவர் சொன்னார் ரொம்ப பெருந்தன்மையாக. அடுத்த நாளே நாங்கள் அந்த நாடகத்தை போட ஆரம்பித்தோம். ரொம்ப குஷி எல்லாருக்கும், ட்ரூப்பில் எல்லாருக்கும். கிட்டத்தட்ட 800 ஷோக்கு மேலே போட்டிருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட போன சண்டே, அதாவது முந்தானத்து சண்டே அன்னைக்கு நாங்கள் இந்த நாடகத்தை வாணி மஹாலில் போட்டோம். இட் வாஸ் அ ஹவுஸ்ஃபுல் ஷோ. 41 வருஷம் 42 வருஷம் ஆயிடுச்சு இந்த நாடகம் மோகன் எழுதி. ஹவுஸ்ஃபுல் ஷோ சண்டே அன்னைக்கு. அதாவது எக்ஸஸாக பீப்புள் வந்து எங்களால் உட்காந்து வைக்க முடியாதுன்னு போய் அந்த அளவுக்கு ஒரு ட்ரபிள் எங்களுக்கு இருந்தது. இத்தனைக்கும் பார்த்தா ஆவரேஜ் ஏஜ் வாஸ் ஒன்லி 40 to 50, அதுக்குள்ளே தான், 10 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே தான் ஆடியன்ஸ். அவ்வளோ க்ரீம் ஆஃப் ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க. பட் இதில் எது என்ன சொல்ல வரேன்னா, ரைட்ஸு மோகன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான் பாலச்சந்திர சார்ட்ட. அதுக்காக அவன் வந்து ரொம்ப ஹானஸ்டாக பண்போட அதை நாம் தொடக்கூடாது, ஏன்னா அவர்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு பேசாமல் இருந்தான். அதேமாதிரி பாலச்சந்தர் சாரும் கொடுத்தா என்ன, அதோட உரிமையாளர் நீ தான், நீ தாராளமாக போடலாம், உனக்கு எல்லாம் ரைட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அதை திருப்பி எங்ககிட்ட ஓரளவு ஒரு பர்மிஷன் கொடுத்து ட்ராமா போட்டுக்கோ அப்படின்னு அந்த ட்ராமா போட்டுட்ருக்கோம். அது டிவிடி வந்தாச்சு, ஆடியோ கேசட் வந்தாச்சு, ஏன் புஸ்தகம் கூட வரப்போகுது. அவ்வளோதானம்மா? அவ்வளோதான். ஆமாம், நம்ம சலூன் முத்துன்னு டாக்டரா வரலையா? மோசமான வீட்டுக்காரங்க, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு போறாங்க. அதானே, கொடுத்த காசுக்கு எழுதி கொடுத்ததா ஒரு பயம் பேச மாட்டேன். இப்போ நீங்க வீட்டை காலி பண்ணணும், வேற வீட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? தெரியுங்க, உங்க மனசுல என்ன இருக்குதுன்னு எனக்கு புரியுங்க. உங்க வீட்டுல ஒரு போர்ஷன் காலியா இருக்கு, அங்க வேணா என்ன குடி வந்துட சொல்றீங்களா? வேணாங்க, என்னால உங்களுக்கு ஏங்க சிரமம்? வேணாங்க மது, உங்களுக்கு என் வீட்டுக்கு வரதுக்கு இஷ்டம் இல்லைன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தியோட வீட்டுல ஒரு போர்ஷன் சைதாப்பேட்ல காலியா இருக்கு, அங்க வேணா போறீங்களா? சைதாப்பேட்டெல்லாம் வேணாங்க, வேணா சைதாப்பேட்டில் அவரை குடி வச்சிருங்க, நான் உங்க வீட்டுக்கே குடி வந்துடுறேன். என்ன சித்தப்பா? இல்ல சைதாப்பேட்டைக்கே போ. கூட இருந்தே குழிப்பறி டாக்டர் முத்து தான். சாரிபா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல. கிளம்புற டைமா பார்த்து ஒரு ஆளு கட்டிங் வந்துட்டான். கட்டிங் விட்டு வர முடியாதுங்களா? கட்டிங் விட்டு வரவே முடியாது. நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க, அது டாக்டர் கட்டிங்னு சொல்றது ஆப்ரேஷன். அவங்க ஆப்ரேஷன், இந்த ஆப்ரேஷன் தெரியாதுங்க. இந்த ஆப்ரேஷன் சாதாரணமா இந்த டாக்டருங்கெல்லாம் ஆஸ்பத்திரியில செய்வாங்களா ஆப்ரேஷன். டாக்டர் ரொம்ப தமாஷு. தமாசு தமாசு. வெளில வா, உனக்கு வச்சிருக்கேன். இவர் நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. என்னங்க? உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். என்ன நீங்க பார்த்தே இருக்க முடியாது. நான் ஒன்லி ஃபார் ஜென்ஸ். அப்படி பார்க்காதடா டேய், சத்தியமா நான் செய்யறது இல்லடா டேய், சத்தியமா செய்யறது இல்லடா டேய், சத்தியமா செய்யறது இல்லடா டேய், நம்ப மாட்டேங்கறாடா டேய். நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க, அது டாக்டர் ஜென்ஸுங்களுக்கு மட்டும் தான் வைத்தியம் பார்ப்பார். அதுதான் அப்படி கொஞ்சம் தமாஷா சொல்றேன். தமாஷ் தமாஷ். அது மாதிரி நான்டா தமாசு தமாசு. நான் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன், அன்னைக்கு நீங்க டிவி ஸ்டேஷனுக்கு மாதோட வந்திருந்தீங்கல்ல. ஆபாடா, நல்ல வேளை அத்தை சொன்னீங்க. ஆமா டாக்டர், உங்க பேர் என்ன? ஐ டாக்டர் முத்து.
என்ன டாக்டர் இது? டாக்டருங்கிறீங்க, இப்படி இங்கிலீஷ் கூட சரியா பேச மாட்டேங்கிறீங்க. யூ ஷுட் சே ஐ எம் டாக்டர் முத்து. இப்படி தானே சொல்லி கொடுத்தான். அது வந்துங்க அவர் ஐ டாக்டர்னு சொல்றது கண் வைத்தியர். EYE அந்த I. நான் சொல்ல ஒரே தமாஷன், ஒரு தமாஷு தமாஷு. வெளில வா, உனக்கு வச்சிருக்கேன் வாடி. டாக்டர் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? என்னங்க என்ன படிச்சிருக்கீங்க? டாக்டர் வேற என்னத்துக்கு படிச்சிருப்பான்? டாக்டருக்கு தான். ஐயோ நான் அதை கேட்கல. நீங்க என்ன MBBS-ஆ FRCS-ஆ MD-யா எதுன்னு கேட்டேன். மாது என்னப்பா சொல்ல போற? அது வந்துங்க டாக்டர் ஃபுல்லா படிச்சது ஃபாரின்லங்க, ஃபாரின். டாக்டர் முத்து BAR BER. பார்பர். பார்பர் சொல்லக்கூடாதுடா டேய், பார்பர் சொல்லக்கூடாதுடா டேய். சீனா பார்பர் சொல்லக்கூடாதுடா, மாட்டி விட்டுருவா போல இருக்குடா. பார்பர் சொல்லக்கூடாதுடா டேய், பார்பர் சொல்லக்கூடாதுடா. BAR BER-ஆ? அந்த மாதிரி நான் படிப்பு கேள்விப்பட்டதே இல்லையே. ரொம்ப பெரிய படிப்பா? ரொம்ப பெரிய படிப்புங்க BAR BER. நீங்க கேள்விப்பட்டதுல பேச்சுலர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஐ ரெக்டிஃபிகேஷன். கண் சம்பந்தமா ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணியிருக்கிறாரு. யாரு நானா? என்னடா இது இந்த புழுகின்னு இருக்கிறா? அத்தி அந்த பொண்ணு நம்பின்னு இருக்குது. அந்த பொண்ணு நம்பினா கூட பரவாயில்ல, கூடவே அந்த குழந்தை கேன போயில எல்லாத்தையும் நம்பின்னு இருக்குது. சீனு இப்ப பாரு எல்லாம் கரீட்டா வரும். மாது உனக்கு என்ன ஆச்சு? டாக்டர் எனக்கு கண் பார்வை போயிருச்சு டாக்டர், கண் பார்வை போயிருச்சு. நான் சீனு இது நான் சொல்ல வேண்டிய டயலாக் எல்லாம் இவன் சொல்றான். என்னங்கடா விளையாடுறீங்க? நான் வரேன்டா. போவனா மரியா? இப்ப பாரு எல்லாம் கரீட்டா வரும். மாது உனக்கு எப்படிப்பா கண் பார்வை மங்கிச்சு? டாக்டர் 4 நாள் முன்னாடி. கொஞ்சம் இரு, டைரி எல்லாம் கொண்டு வந்துருக்கிற, நோட் பண்ணிக்கிறேன். ஜானகி பாத்தீங்களா, டாக்டர்னு சொன்னா நம்ப மாட்டேன், நீங்களே டைரியில வச்சிருக்கிறார். இத்த பாக்கலையே, இத்த பாக்கலையே. டெலஸ்கோப். அது டெலிஸ்கோப் இல்லடா, சொல்றா. மைக்ரோஸ்கோப். ரெண்டுல்ல ஸ்டெத்தஸ்கோப். விடு வாத்தியார். ஏண்டா இப்ப இந்த ஹாரோஸ்கோப்புங்கிறது? அது எனக்கு சரியில்லை. விடு வாத்தியார், 4 ஒண்ணுதான். மாது இப்ப சொல்லு, உனக்கு எப்படிப்பா கண் பார்வை மங்கிச்சு? டாக்டர் 4 நாள் முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்க டவுனுக்கு போனேன். டவுன். ஓகே. அவனுக்கு மெட்ராஸை. நார்த் மெட்ராஸா சவுத் மெட்ராஸா? பாத்தீங்களா, டாக்டர் டவுன்ல இருக்கணும், நார்த் மெட்ராஸா சவுத் மெட்ராஸா அட்ரஸா விசாரிக்கிறேன். ஒரே தமாசு 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 தமாசு. இந்த இடத்த விட்ட இங்க கொஞ்சம் அடி. அவனோட சேர்ந்து நீ அடிக்கிற, தர்மடி போடுற. ஏண்டா டேய் அடிக்கிறேங்க, 2 பேரையும் பாதியில அம்போன்னு விட்டு போடுறா, கைய போடுறா. அப்போ டவுன்ல இருக்கிற உன் ஃப்ரெண்டுக்கு நார்த் மெட்ராஸ். ஆமா டாக்டர். அது உனக்கு தொத்திக்கிச்சு. ஆமா, கவனிக்காம விட்டதனால் அது என் கண் பார்வையை பாதித்து விட்டது டாக்டர். இப்ப எனக்கு கண்ணு தெரியல டாக்டர். அத்த நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன். ஆமா, நான் தான் டாக்டர், நான் தான் சொல்லுவேன். அவர்தான் டாக்டர், அவர்தான் சொல்லுவார். மதே நில்லு. தொழில். தொழில் தொழில் எனக்கு தெரியாதா? என் தொழில் என்னடா தொழிலுங்கிற? எனக்கு தெரியாதா என் தொழில் என்னடா தொழிலுங்கிறான்? சும்மா கையை வச்சா சர்ன்னு எடுத்துட மாட்டேன். மாதி கொஞ்சம் இப்படி திரும்ப, கொஞ்சம் இப்படி. முடியலப்பா. மாதி என்ன பாதி ஒரே சரசரான்னு இருக்குது, எதிர்படுறியா? அதெல்லாம் கொஞ்சம் இப்படி திரும்ப. முடியலப்பா. முடியலன்னா விட்டுரு, அனாவசியமா கஷ்டமே படாத. இதுக்கு தாண்டா சொல்றது சீனு, கடையில் இருக்கிற மாதிரி சுத்தர சேரா இருக்கணும். வசதியா எந்த ஆங்கிளுக்கு வேணா திரும்பிக்கலாம் பாரு. டாக்டர் இப்போ அது ரொம்ப முக்கியமா? வேணாமா? முதல்ல எனக்கு ஷேவ் பண்ணுங்க டாக்டர். சேவ் சேவ் காப்பாத்துங்கள். சேவரேன் சேவரேன். டாக்டர்
இப்ப இதெல்லாம் தேவைதானா? வேணாமா? முதல்ல கண்ணை டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர். ஐயா ஐயா, என் கையில நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இப்ப பாருங்க கீசிற. டாக்டர் டாக்டர், 2 கண்ணு சுத்தமா அவுட். என்ன சொல்றீங்க டாக்டர்? மதே, நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. மதே, இனிமே நீ ஹேண்டிகேப்டுதான். ஹேண்டிகேப்டு சொல்லிட்டேன். சீனு ஹேண்டிகேப்டு சொல்லிட்டேன். இந்த ஆளு ஹேண்டிகேப்டுமா? குழந்தை ஹேண்டிகேப்டு சொல்ல சொன்னாங்க. ஹேண்டிகேப்டு சொல்லிட்டேன். இந்த ஆளு ஹேண்டிகேப்டுமா? ஹேண்டிகேப்டு சொல்ல மாட்டாங்க. ஹேண்டிகேப்டு சொல்ல மாட்டாங்க. ஹேண்டிகேப்டுமா? ஹேண்டிகேப்டு சொல்ல மாட்டாங்க. ஹேண்டிகேப்டு சொல்ல விட மாட்டேங்க. என்ன நான் ஹேண்டிகேப்டு சொல்லிட்டேன். சீனு ஹேண்டிகேப்டு சொல்லிட்டேன். ஹேண்டிகேப்டு சொல்ல சொன்னாங்கமா, சொல்லிட்டேன்மா. டாக்டர், இப்ப மாதுக்கு கண் பார்வை வருமா வராதா? வரணுமா வரக்கூடாதாடா? என்னடா பிளான் வச்சுக்கிறீங்க? ஒண்ணுமே புரியலடா. திரும்பி வரவழைக்கணும்னு வச்சா முடியும் இல்லையா? நீங்க என்ன முடியாதுன்னு நான் சொல்ல போறீங்க? அப்படி வேற இருக்குதா? சீனு, மாதுக்கு கண் பார்வை ஒரேடி அவுட்னு சொல்ல முடியாது. ஐ சி. Why you say? Only I see. You not say. I say. மாதுக்கு கண் பார்வை ஒரேடி அவுட்னு சொல்ல முடியாது. லெஸ். என்ன டாக்டர் பாம்பு போடுறீங்க? சாமர் லெஸ் பாதிக்கப்பட்டிருக்குது. கண் பார்வை 2 நாள்லயே வரலாம், 2 வருஷத்துலயே வரலாம், வராமல் இருக்கலாம், வந்து போலாம், இடி அடிக்கும் போது போலாம், மின்னல் அடிக்கும். இப்ப நீங்க என்ன வானிலை சொல்லிட்டு இருக்கீங்க? பாலச்சந்தருக்கு எத்தனையோ பிரமாதமான படங்கள் கொடுத்துருக்கார். நாங்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட ஃபேன்ஸ் அவருக்கு. இன்னும் நிறைய தன்னால கொடுக்க முடியும். இதை விட இன்னும் பிரமாதமான நாடகங்கள், பிரமாதமான சினிமாக்கள் தன்னால் கொடுக்க முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்ததுனால்தான் மோகன் நீ அதை போட்டுக்கோ அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி மோகனுக்கும் ஒரு பண்பு இருந்தது. பாலச்சந்தர் மாதிரி ஒரு பெரிய டைரக்டருக்கு நாம் இந்த பர்மிஷனை கொடுத்துருக்கோம், ஸோ நாம் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பண்பு எங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சான், இந்த நாடகத்தை போடக்கூடாது அப்படின்ட்டு. பட் 2 பேரும் ஒருத்தர் பேசிட்டு இந்த நாடகத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தட் ஷோஸ் அவங்க 2 பேரோட ஹானஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி. இதெல்லாம் மீறி இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது? மேன்மக்கள் மேன்மக்களே, வேற ஒன்றும் சொல்ல முடியாது. தேங்க்யூ. ஹோப் யூ ஹவ் என்ஜாய்ட் தி ஷோ. அடுத்த பூம் பூம்பேல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வர்ட்டா. Boom, boom, babe.